ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவல் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிவைன் ட்ரெயின் டிசைனுங்க மறுவாழ எபிசோட் 38 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹீரோ சண்டை போடுறது தான் காட்டுறாங்க. நீனா சரி ஒரு சப்ஸ்டியூட் என்ன எதிர்க்க துணிறியா? உன்ன மாதிரி டீரான் கூட இப்படிப்பட்ட திமிரு இருக்குமா? இந்த வாங்கிக்கடா அப்படின்னு அவன் குத்த வரான். அந்த நேரத்தில் ஹீரோ பார்ட்டியை சேர்ந்தவனும் நீ டிஸ்குவாலிஃபை ஆனாலும் பரவாயில்ல, நீ இப்போ அட்டாக் பண்ண வரியா அப்படின்ட்டு தடுக்க வரான். அந்த நேரத்தில் ஹீரோவும் எர்த் அண்ட் விண்ட்ல யூஸ் பண்ணி பின்னாடி போயிடுறான். அவன் எப்பறம் அவன் போனான் அப்படின்னு பார்க்குறான். அப்படி பின்னாடி போன ஹீரோ சும்மா இல்லாமல் அவன் காலை எட்டி வர உதைக்கிறான். ஹீரோ அடிச்ச அடியில் அவனும் என் காலு அப்படின்னு இழுவுறான். என்ன உன் கால் உடைச்சதுனால வலிக்குதா அப்படின்னு அவன் தலையை பிடிச்சி தரையிலே அடிக்கிறான். ஹீரோ அடிச்ச அடியில் அவன் மயக்கம் போட்டே வந்துடுறான். ஆனால் இவனை பீரன் தானே சொன்னாங்க அப்படின்னு எல்லாம் ஷாக்காக வராங்க. இப்போதான் இது ஃபேராக இருக்கு. சரி வேற யாராவது இது கண்டினியூ பண்ணுறீங்களா அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்குறான். அவனும் ஹீரோ கேட்டதை பார்த்து ஷாக் ஆகி இதை ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு கிளம்புறாங்க. அதை பார்த்த மற்றவங்களும் இவன்கிட்ட நம்ப முடியாத அளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, ஒரே அடியில் ஒரு காரை உடைச்சி அப்புறம் நாக் டவுன் பண்ணுறதுலாம் முடியாத காரியம், அதுவும் ஒரு டீராக்கெல்லாம் இது பண்ணவே முடியாது. ஹீரோ கிட்ட ரெட்மண்டையும் தேங்க்யூ எங்களுக்காக பழி வாங்கினதுக்கு, அதோட உங்கள் ரியல் பவர் என்ன, ஒரு டீராக்கா இவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்க வைக்காது. அதுக்கு ஹீரோவும் அதை என்னால் கவனிச்சிக்கிட்டே இருக்க வைக்கல, அதனால தான் தலையிட்டேன், நான் உண்மையிலே டீராங் தான். அதுக்கு சாப் பண்ணியும் ஃபேமின் இப்போ இன்ஜூர் ஆகிட்டான், அதனால் நீங்கள் தான் கலந்துக்கணும். எனக்கு புரிஞ்சது இந்த போட்டியில் என்னால் தோல்வி ஏற்றுக்க முடியாது. அதுக்கு அந்த பல்காக இருந்தவனும் இவன் ரொம்ப புதிராக தான் இருக்கான். அப்போ சர்வ் பண்ணுற ஹீரோட்ட ஒன்று கொடுக்குறா. இதுதான் இந்த போட்டியில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான டிவைஸ். இந்த டோர்னமெண்ட்டுக்கான ரூல்ஸும் ஃபஸ்ட்டு மேட்ச் என்னன்னு நான் இப்போ பார்க்குறேன். ஃபஸ்ட்டு மேட்ச் எலிமினேஷன் டோர்னமெண்ட் தான். இது மூலிமா கலந்துக்கிட்ட பாதி பேர்த்த தூக்கிடுவாங்க. அதை கேட்ட ஹீரோவும் என்னது எலிமினேஷனா, இந்த காம்படிஷனில் கலந்துக்கிட்ட எல்லாருமே ஒரு கேவுக்கு போகணும், அங்கேருந்து மான்ஸ்டர் ஒன்று அட்லீஸ்ட் 150 பாயிண்டாவது எடுக்கணும், அப்போ தான் அவங்க ஜெயிப்பாங்க, இல்லை தோற்றுருவாங்க. இதுக்கான ரூல்ஸ் என்னன்னா இப்போ இதில் 120 பேர் கலந்துக்கிறாங்க, அதில் வெறும் 60 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க, மற்றவங்களாம் ஃபெயில் தான். அதனால் நீ என்ன தான் 155 பாயிண்ட் எடுத்தாலும் நீ தேர்ச்சி பெறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் உன்னால் முடிஞ்ச அளவு மான்ஸ்டரை கொண்டுக்கிட்டே இரு. நீங்கள் 2 மோடை சூஸ் பண்ணலாம், ஒன்று நார்மல் மோடு, இன்னொன்று டார்க் மோடு. நார்மல் மோடில் ஒரு மான்ஸ்டர் கொண்டா 1 பாயிண்ட் தான் கிடைக்கும். அதே டார்க் மோடில் டார்க்னஸ் ப்ரொசஸ் பண்ண மாஸ்டர் வரும், அதை கொண்டா 5 பாயிண்ட் கிடைக்கும். அதோட ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் அங்கே இருக்கிற மான்ஸ்டரோட லெவல் டபுள் ஆகிட்டே இருக்கும். வேறு வாரத்தில் சொல்லலாம் இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அதனால் உங்கள் கார்டை மட்டும் விட்றாதீங்க. டார்க் மோடில் அதிக பாயிண்ட் தராங்கன்னா அதை சூஸ் பண்ணாதீங்க, நீங்கள் நார்மல் மோடே சூஸ் பண்ணுங்கள். இதில் கலந்துக்கிறவங்க லெவல் பொறுத்து தான் அங்கே இருக்கிற மான்ஸ்டரும் இருக்கும். உன் லெவல் இப்போ இருந்ததுன்னா அதே மாதிரி தான் நார்மல் மோட்லேயும் இருக்கும், டார்க்னஸ் மோட்லேயும் லெவல் 20 தான் இருக்கும். என்ன தான் சேம் லெவலாக இருந்தாலும் நார்மல் மோட் இருக்க மான்ஸ்டரை விட டார்க் மோடில் இருக்க மான்ஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். முன்னாடிலாம் டார்க் மோட் எடுத்தவங்க யாருமே மட்டும் ஜெயிச்சதில்ல, அந்த நேரத்தில் சவுக்க முடியும். நார்மல் மோடும் அவ்வளோ ஈஸியாலாம் இருக்காது, ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் டபுள் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தான் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் உங்களோட ஸ்டாமினாவும் எனர்ஜியும் குறைஞ்சி வர வர உங்களை ஈஸியாக தோக்கடிச்சிருவாங்க, அதுவும் சுற்றி வளைச்சி தோக்கடிப்பாங்க. இதில் உங்கள் கில் கவுண்ட்டையும் ஸ்டாமினாவையும் தான் சோதிக்கிறாங்க. 1 மணி நேரம் போட்டி போடணும், இது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். சரி ஆல் டைம் ஹையஸ்ட் ரெக்கார்டுன்னா இந்த பேசிக் ட்ரையலோட ஹையஸ்ட் ரெக்கார்டா? ரொம்ப நாளைக்கு முன்னாடி அட்வென்ச்சர் யூனியனை சேர்ந்த ஒருத்தங்க டார்க் மோடை சூஸ் பண்ணாங்க. 45 நிமிஷத்தில் 1500 பாயிண்ட் எடுத்தாங்க. அப்படின்னா அவங்க லெவலில் இருக்கிற 300 மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணாங்க. 300 டார்க்னஸ் பீஸ்ட், இது நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனால் இதான் உண்மை. இப்போ அவன் தான் யங்கஸ்ட் ஸ்ட்ராங். அதோட எங்கள் அட்வென்ச்சர் யூனியனோட பெருமையே அவன் தான். அந்த நேரத்தில் அந்த பல்காக இருக்கிறவனா நான்லாம் டார்க் மோடை சூஸ் பண்ணேன்னா 10 நிமிஷம் கூட இருக்க வைக்காது, ஒரு 20 மான்ஸ்டரை கூட என்னால் தோக்கடிக்க வைக்காது. அதுவும் ஒரு சோலோ பேட்டிலில் சேம் லெவலில் இருக்க டார்க்னஸ் பீஸ்ட் டபுள் ஆகிட்டே இருக்கும் ஒரு 30 செகண்டுக்கும். இது ஒரு நைட்மேர் மாரி அந்த சவுக்க முடியும். நானும் ஒத்துக்கிறேன், நான்லாம் ஒரு பேட்டில் ப்ரெஸ் தான், நான்லாம் 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். டார்க்னஸ் நம்ப முடியாத அளவு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோட அது எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு இருக்கும்போது ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. 45 நிமிஷத்தில் 300 மாஸ்டர் 1500 பாயிண்டா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த கேவை தான் கட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோவும் இது உண்மையான கேவா, சிமுலேஷன் இல்லையா, இந்த கேவ் பழங்காலத்தில் இருந்த எஸ் ரேங்க் அடித்ததுனால உருவானது, நீ கேள்விப்பட்டியா இல்லையா? இந்த கேவ் இன்னுமே மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி இல்லைனா ஹை ரேங்க் அட்வென்ச்சரால் கூட இதை என்னன்னு பார்க்க வைக்கல. இங்கே இயற்கையாகவே நிறைய கேவ் உருவாகும், அதில் இதுவும் ஒன்று தான். அந்த நேரத்தில் ஏரோட ரிங் டக்குன்னு பளிச்சுன்னு ஏதாவது இந்த ரிங்குக்கு இப்போ என்னாச்சு? அந்த நேரத்தில் எல்லாமே அவங்கவுங்க கேவுக்கு போகிறாங்க. அந்த பல்காக இருந்தவனும் நான் சொன்னது மாரி எல்லாமே நார்மல் முடியை சூஸ் பண்ணுங்க. பேட்டிலுக்கு நடுவில் அவங்க இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அவசரப்படாமல் ஒவ்வொருத்தரும் அடித்து சாவடிங்க. ஆமாம் இந்த 1 மணி நேரம் கஷ்டமாக இருக்கும், அதனால் தீவிரமாக இருங்க. என்னதான் டார்க்னஸ் 20 லெவலே இருந்தாலும் ஏற்கனவே ஒருத்தனை இழந்துட்டோம், அதனால் நம்ம 3 பேர் தான் நம்பிக்கை, உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க. அந்த பல்காக இருக்கணும், நம்ம ஒன்றா வேலை செஞ்சு ஹை பிளேஸ் போவோம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த கேவ் கிட்ட போகிறான், மறுபடியும் அந்த ரிங் ஆடுது. என்னடா மறுபடியும் நடுங்குது, இதுக்கு ஏதாவது காட்டுதா? அந்த நேரத்தில் ஹீரோ முன்னாடி வருது, நீங்கள் நார்மல் மூட் சூஸ் பண்ணுறீங்களா இல்லை டார்க் மூட் சூஸ் பண்ணுறீங்களான்னு. நார்மல் மூடு தான் ஈஸி அப்படின்னு அவங்க சொன்னதை நினச்சி பார்த்துட்டு ஹீரோ டார்க் மோடை சூஸ் பண்ணுறான். துரதிருஷ்டவசமாக என்னோட எனிமி டார்க்னஸ் தான் அப்படிங்கிறான். அடுத்த சீன் அந்த கேவுக்குள்ளே தான் காட்டுறாங்க. நான் இந்த மாதிரி இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒவ்வொரு 30 நிமிஷத்துலையும் இப்போ எவ்வளோ மாஸ்டர் இருக்கோ அது மறுபடியும் வந்துடும். இதை நான் சீக்கிரமாக முடிக்கலாம், அப்புறம் 2ஆகவும் அப்புறம் 4ஆகவும் அப்புறம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். நைட் மேர் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது, மற்றவங்களாம் இதில் சர்வே பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் ஒன்றும் நார்மல் பிளேயர் இல்லையே,
இப்போ என்னோட நியூ ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணி பார்த்துற வேண்டியதான். அந்த நேரத்தில் ஒரு போர்ட்டல் 8 மான்ஸ்டர்லாம் வர ஆரம்பிக்குது. அவனை சொன்ன மாதிரி அந்த மான்ஸ்டர் லெவல் 20ல் இருக்கு. லெவல் 20 காம்பேக்ட் பவர் 8000. இது சேம் லெவல் நார்மல் அட்வென்ச்சருக்கு வேணா இது கஷ்டமா இருக்கலாம். உண்மையே இதெல்லாம் நார்மல் மான்ஸ்டரோட ஒப்பிடவே முடியாது. ஆனால் அந்த டண்டர் போல்ட்டா ஸ்கில்லை பார்த்துட்டு இது உண்மையிலே எனக்கு வசதியாக தான் இருக்கும். 300 மீட்டர் 10 செகண்ட். என் நியூ ஸ்கில்லை வச்சு அட்டாக் பண்ண கூட இந்த தூரத்தில் அட்டாக் பண்ண முடியாது. அதே எங்களுக்கு நடுவில் கொஞ்சம் தூரம் தான் இருந்தா என்னை எனிமி பார்த்துட்டு வெளியே எங்கேயாவது ஓடி போவான். எட்ஜில் இருந்து அட்டாக் பண்ணுவோம். எனிமி என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அப்படின்னு அவன் டிவைனை யூஸ் பண்ணி 200 மீட்டரில் ஒரு மலையை பார்க்குறான். 283 மீட்ரு இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவன் எத்தனை விட்லாம் யூஸ் பண்ணி ஜம்ப் பண்ணுறான். ஜம்ப் பண்ணி அந்த பவரை யூஸ் பண்ணி பறந்து போகிறான் அந்த மலைக்கு. அந்த நேரத்தில் இன்னொரு மான்ஸ்டரும் வந்தது. அதை பார்த்து ஹீரோவும் 2 மான்ஸ்டர் ஒரே நேரத்தில் காலி பண்ண வேண்டியதான். எத்தன் வின்லா அந்த டண்டர் போல்ட் இதை ஒன்றா சேர்ந்து யூஸ் பண்ண வேண்டியதான். இந்த வாங்க என் நியூ ஸ்கில் அப்படின்னு டண்டர் போல்ட் அட்டாக் யூஸ் பண்ணுறான் ஹீரோ. அந்த ஸ்கில்லை ஹீரோ யூஸ் பண்ணதும் இதை இடிக்கிற மாதிரி ஆகுது. அதெல்லாம் அந்த மாஸ்டர் என்னடா இதுன்னு பார்க்குது. அந்த நேரத்தில் டக்கு டண்டர் போல்ட்டுங்கிற ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடி விழுவுது. அந்த இடியில் அங்கேருந்து மான்ஸ்டரோட எழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அந்த மான்ஸ்டர் கண்ணு கெட்டாத தூரத்தில் நான் இருக்கேன். இது மூலயமா என்னையும் நான் இருக்கிற சேஃபான இடத்தையும் அதை கண்டுபிடிக்க முடியாது. இப்படியே அந்த 10 செகண்ட் அந்த அட்டாக் நீடிச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதில் அந்த 2 மான்ஸ்டரும் கருகியே போயிடுது. தொடர்ந்து 10 நிமிஷம் அட்டாக் பண்ணுறது மூலயமாவும் இந்த விண்டன்லா யூஸ் பண்ணுறது மூலயமாவும் சேம் லெவலில் இருந்தாலும் அதை என்னால் தோக்கடிக்க முடியும். இது என் ஆர்வத்தை ரொம்ப தூண்டுது. அப்படி ஹீரோ சண்டை போட்டுட்டு இருக்குன்னு அதே நேரத்தில் இந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டோட சர்ச் ஏரியா தான் கட்டுறாங்க. எல்லா ஃபேக்ஷன்ஸ் அந்த ரேங்க் ஹீரோ தான் இங்கே இருப்பாங்க. ரூல்ஸ் படி எல்லா ஃபேக்ஷன்ஸ் அந்த லாட்ரி மூலயமா தேர்ந்தெடுப்பாங்க இந்த ஜட்ஜா. இவங்க நோக்கம் இங்கே எல்லாமே நியாயமாக நடக்கணும். அங்கே லீடர் மாதிரி இருந்தவனும் பேசிக் ட்ரையல் ஆரம்பிச்சு எல்லாரும் அவங்க கேவுக்கு போயிட்டாங்க. வழக்கம் போல தான் இந்த பேசிக் ட்ரையலில் கலந்துக்கிறவங்கள பாதி பேர் தூக்கிடணும். அங்கே பல்காக இருந்தனும் எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா 30 நிமிஷத்துலேயே முடிஞ்சு போவோம். சரி இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு காட்டு. நீ சொல்கிறத புரிஞ்சு வைக்குது. ஒருத்தனோட ஸ்கில்லையும் எபிலிட்டியும் நல்லா டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த டார்க் மோடில் சூஸ் பண்ணவங்கள பாதி பேர் கூட அதை கிளியர் பண்ணதில்ல. அதுதான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உண்மை என்னன்னா பெருமையாக நினச்சவங்களாம் மேக்ஸிமம் டார்க் மோட தான் சூஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கும் அங்கே இருக்கிற மான்ஸ்டர் டபுள் ஆகும். அதோட நார்மல் மான்ஸ்டரோட ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நார்மலாக ஆளுங்க டார்க் மோடில் ஒரு 10 நிமிஷம் நீடிச்சா கூட அது அதிசயம் தான். அப்படி அவங்க பேசிட்டு இருக்க நேரத்துல எல்லாரும் எலிமினேஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து அங்கே இருந்தவனும் 10 நிமிஷம் போயிடுச்சு. ஆனால் இங்கே இன்னும் பாதி பேத்துக்கு போதுமான புள்ளி இல்லை. இப்படியே போச்சுன்னா இன்னும் நிறைய பேர் வெளியே போவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் இது அப்படின்னு லீடர் ஷாக் ஆகுறான். அங்கே இருந்த இன்னொருத்தனும் என்னது உங்கள் ஃபங்க்ஷன்லேட்டே ஒருத்தன் வெளியே போயிட்டானா, அவனுக்கு இன்னும் நல்லா ட்ரைனிங் கொடுங்க. டேய் இது அது இல்லடா, அங்கே ஷியோஷியோட டேட்டாவை பாரு, இது ஏதாவது மிஸ்டேக்காக தான் இருக்கணும். அப்போ ஹீரோவை பார்த்தா 490 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்கான் 98 மான்ஸ்டர் ஒன்று. இவன் ஏற்கனவே 490 மார்க் 10 நிமிஷத்தில் எடுத்திருக்கான், அதுவும் டார்க் மோட்ல. அதை கேட்ட மற்றவங்களும் என்ன அப்படின்னு கத்துறாங்க. அந்த ரெட் ஆர்மரும் இதெல்லாம் இம்பாசிபிள், இவன் ஒரு டீராங் கண்டர் தானே, இவன் எந்த வகையான ட்ரிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அட்வென்ச்சர் யூனியன் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, இவன் தான் உங்க சீக்ரெட் வெப்பனா. அந்த அட்வென்ச்சர் யூனியன் ஜட்ஜும் ஹியோஷி இந்த பேரில் கொண்ட எந்த அஃபிஷியல் மெம்பரும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. இவன் லேட்டாக தான் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கான், இவன் ஒரு அட்வென்ச்சர் யூனியனோட சப்ஸ்டியூட் தான். அதை கேட்ட மற்றவங்களாம் ஷாக்கிலேயே சப்ஸ்டியூட்டா, ஒரு டீராங் எப்படி 10 நிமிஷத்தில் டார்க் மோடில் 490 பாயிண்ட் எடுக்க வைக்கும். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாவது ஹைகிரேட் வெப்பன் வச்சிருக்கணும். அப்படி இருந்தால் கூட இப்படிப்பட்ட டேட்டா வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை. இப்படியே போச்சுன்னா ஹியோஷி அந்த எஸ்ராங் அட்வென்ச்சரோட ரெக்கார்டையே பிரேக் பண்ணிடுவான் இருக்கு. அதோட கட் பண்ணி ஹீரோ என்ன பண்ணுறாங்க காட்டுறாங்க. ஹீரோவும் அங்கே வர எல்லா மான்ஸ்டரும் அந்த பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கான். அப்படி ஹீரோ அட்டாக் பண்ணுறதுல எல்லா மான்ஸ்டரும் வெடிச்சு தெரிக்குது. அப்போ ஹீரோக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் வருது, இப்போ நீங்கள் 12 மாஸ்டர் டிஃபீட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு 1200 பாயிண்ட் கிடைக்குதுன்னு. இந்த தேர்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரே டெண்டரில் 32 மான்ஸ்டர் கொண்டு, இதுதான் என் லிமிட்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து 3 தடவை பயன்படுத்தவும் இல்லாமல் அந்த விண்ட் அண்ட் லாபரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் என் லிமிட்னு நினைக்கிறேன். எப்படியாவது நான் ரெக்கவர் பண்ணி ஆகணும். அப்படி சொல்லிட்டு பேசிக் ரெக்கவரி போர்ஷன் யூஸ் மூலமா ரெக்கவர் பண்ணிக்கிறான். நான் ரெக்கவர் பண்ணுற நேரத்தில் டார்க்னஸ் வரவும் லேட் ஆகும். அதனால் இது இன்னுமே எனக்கு ஈஸி தான். நான் இதில் இருக்கும்போது இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஆவேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இதை ஸ்டார்ட் பண்ணி 50 நிமிஷம் கழிச்சு வெளியே காட்டுறாங்க. அந்த பல்காக இருக்கிறவன் வெளியே வரான். அவன் பார்த்தா நார்மல் மோடு போய் 550 மாஸ்டர் கொண்டு 550 பாயிண்டில் இருக்கான். நான் 50 நிமிஷம்னு 500 மாஸ்டர் தோக்கடிச்சிருக்கேன். மொதல் 30 நிமிஷத்துக்கு என் வாரியர் ஸ்டாமினா யூஸ் பண்ணி ஒரு நிமிஷத்துக்கு 12 மாஸ்டர் டிஃபீட் பண்ணேன். அப்புறம் என்ன தான் என் ஸ்டாமினா குறைஞ்சாலும் ஒரு நிமிஷத்துக்கு 10 மாஸ்டர் டிஃபீட் பண்ணேன். இந்த ரிசல்ட்டை வச்சு நான் எப்படியும் டாப் 5 விளாண்டுருவேன். அப்படி மட்டும் நான் ஜெயிச்சேன்னா ஒரு எஸ்ராங் அட்வென்ச்சர் கைட்லைன்ஸ் எனக்கு கிடைக்கும் அட்வென்ச்சர் யூனியனில். ஹியோஷியும் அந்த சிவப்பு முடிய நேரம் வெளியே வந்திருப்பாங்களே, அவங்க எங்கே இருக்காங்க? அப்புறம் இங்கே என்ன எவனையுமே காணோம். அந்த நேரத்தில் மற்றவங்களாம் ஏதோ ஸ்க்ரீன் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. இந்த ரேங்கிங் மானிட்டர் முன்னாடி ஏன் இப்படி கூட்டமாக நிற்கிறாங்க, என்னால் என் ரிசல்ட்டே பார்க்க வைக்கல. அங்கே தான் அந்த சிவப்பு முடியும் நிற்கிறா. அவளை பார்த்து சரி அப்படின்னு கத்துறா. அவகிட்ட போய் நீ எப்போ வெளியே வந்த, அதுக்கு அவளும் நான் 30 நிமிஷத்தில் வெளியே வந்தேன் 386 பாயிண்ட். ஒரு பேட்டில் பிரிஸ்ட்டுக்கு இதுவே அதிகமானது தான். எப்படி நீ பாஸ் ஆகிடுவ, கவலைப்படாத. நான் 50 நிமிஷத்தில் 500 பாயிண்ட் எடுத்தேன். சரி சிவேஷி எங்க, அதுக்கு அவளும் அந்த பையன் டார்க் மோட் சூஸ் பண்ணியிருக்கான். அதை கேட்ட அவனும் அந்த முட்டாளுக்கு நான் சொன்னதை அவன் கேட்கவே இல்லையா, அவன் மட்டும்
மட்டும் டிஸ்குவாலிஃபை ஆயிட்டானா எங்கள் பார்ட்டியில் மீதி 2 பேர் தான் இருப்போம். இது எங்களுக்கு அடுத்த போட்டியில் பிரச்சனையாக வரும். சரி, இப்போ அவன் எங்கே இருக்கான்? அவன் என்ன டிஸ்குவாலிஃபை ஆயிட்டானா? இல்லை, அவன் இன்னும் அந்த மிடில் ஆஃப் ட்ரையல்லே தான் இருக்கான். என்ன, இன்னும் நடுவில் தான் இருக்கானா? நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்க? அவளும் அங்கே பாடுறா அப்படின்னு ரிசல்ட்டு போட காட்டுறா. அங்கே பார்த்தா ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கான். இத்தனைக்கும் அவன் 600 மான்ஸ்டர் கொண்டு 3000 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கான். அதை பார்த்தவனும் 588 மான்ஸ்டர், 2930 பாயிண்ட், ஏதோ ஃபர்ஸ்ட் பிளேஸ், இதெல்லாம் இம்பாசிபிள். அதனால தான் நாங்கள் இங்கே கூடியிருக்கோம். அவன் ஏற்கனவே அந்த எஸ்ராங் ஹண்டரோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டான். என்னது, அவன் ரெக்கார்டை பிரேக் பண்ணிட்டானா அப்படின்னு வாயை புழக்கிறான். 45 நிமிஷத்தில் 300 மாஸ்டர், 1500 பாயிண்ட். இந்த லெஜெண்டரி ரெக்கார்டு இப்போ இருக்கிற அட்வென்ச்சருக்குலாம் இது ஒரு ஆம்பிஷன் மாதிரி. அதை இப்போ லெவல் 20 சார்ந்த ஒரு டி ரேங்க் சப்ஷூட் பிரேக் பண்ணிட்டான். இன்னும் 7 நிமிஷத்தில் அவன் வெளியே வந்துடுவான். இந்த மாஸ்டர் சுயேஷி இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகிறான்னு பக்கம் தான் இங்கே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த சர்வ் முடி சொல்கிறா. அந்த சீன் அதோட கட் பண்ணி 7 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் கட்டுறாங்க. ஹீரோ மாசா வெளியே வரான். ஹீரோ பார்த்தா எல்லாரும் ஹீரோ வந்துட்டான்னு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. யோஷி எல்லாத்தையும் முடிச்சிட்டியா அப்படின்னு கூட்டத்தை பொழந்துக்கிட்டான் வந்து கேட்குறான். அங்கே வந்து சர்வ் முடியும். உனக்கு உன் ரிசல்ட் தெரியுமா? எனக்கு தெரியும். இது நீ எப்படி செஞ்சேன்னு தெரில, ஆனால் அந்த ரெக்கார்டையை நீ பிரேக் பண்ணி நம்ப முடியாத ஒரு ஸ்கோர் வச்சிருக்க. அங்கே ஹீரோவை பார்த்தா 648 மான்ஸ்டர் கொண்டு 3240 பாயிண்ட்ல இருக்கான். 3240 பாயிண்ட், இது உண்மையிலேயே அமேசிங். சர்வ் முடி கூட இந்த ரெக்கார்டு இனிமேல் யாருமே பிரேக் பண்ண மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஹீரோவும் எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக டைம் இருந்ததுன்னா நான் இன்னும் அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருப்பேன். அந்த நேரத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பேசிக் ட்ரையல் முடிஞ்சிருச்சு. 75 பேர் டிஸ்குவாலிஃபை, மீதி 45 பேர் தான் இருக்கீங்க. இந்த டோர்னமெண்ட்டில் ஹையஸ்ட் ரெக்கார்டை வச்சவன் அட்வென்ச்சர் யூனியனை சேர்ந்த யோஷி. அவன் டார்க் மூடில் 647 மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி 3420 பாயிண்ட்ல இருக்கான். இதுதான் ஆல் டைம் ரெக்கார்டு. அந்த சர்வ் முடியும் ஹீரோவை பார்த்து, நீ தான் அட்வென்ச்சர் யூனியனோட பெருமை, அதனால பி கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா இங்க இருக்கல இப்போ நீ தான் கிரேட்டான எனிமி அப்படிங்கிறா. பார்த்தா எல்லாம் சுற்றி ஹீரோவை மறைச்சு பார்க்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், இது நான் எதிர்பார்த்தது தான், இதை நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அந்த பல்கா இருக்கணும் சர்வ் முடியை பார்த்து, இவன் தான் ஒருவேளை அட்வென்ச்சர் யூனியனோட ட்ரம்ப் கார்டாக இருப்பானா? அதுக்கு அவளும், எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவன் நம்ப முடியாத ஆளாக தான் இருக்கணும். இதுக்கு முன்னாடி அவன் பேரை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. அந்த நேரத்தில் எல்லாரும் வச்சிருக்க வாட்ச்லையும் செகண்ட் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு வருது. அப்படி ஸ்டார்ட் ஆகிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். நீங்கள் எல்லாரும் பண்ண வேண்டியது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லேட்டாக வந்து மன்னிச்சிருங்க, ஆனால் டெய்லி வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.